அனைவருக்கும் வணக்கம். நாளை பிப்ரவரி 24 மாசி மாத அஷ்டமி. அஷ்டமி என்பது பைரவரின் சக்தி உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு தீப வழிபாட்டிற்கு கூட சாதாரண நாட்களை விட 108 மடங்கு அதிக பலனானது கிடைக்கும். எனவே இந்த ஒரு வீடியோவில் அஷ்டமி நாளில் பைரவரின் சக்தி எப்படி இருக்கும், நாளை எழுந்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு என்ன, மாலையில் செய்ய வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு பெரிய தீப வழிபாடு, இதற்கு தேவையான பொருட்கள், அந்த ஒரு தீபத்தை எப்படி நம்ம ஏற்ற வேண்டும், அந்த தீபத்தின் ரகசியம் என்ன, இதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். மாசி மாத அஷ்டமி அப்படிங்கிறது பைரவர் பூரணமாக விழித்திருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இதில் முக்கியமாக அஷ்டமி அதனுடன் பைரவரின் தீப வழிபாடு இது ஒரு தெய்வீக ஒரு ரகசியமாக இருக்கும் என்று முனிவர்கள் சித்தர்கள் செய்த வழிபாடாக கருதப்பட்டு வருகிறது. எனவே நாளை இதனை செய்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். காலையில எழுந்ததும் கண்களை திறந்து 2 உள்ளங்கைகளையும் ஒன்றாக பார்த்து, உங்களுடைய உள்ளங்கை என்பது தெய்வ சக்தியின் ஒரு வாசலாக இருக்கும். அதனை பார்த்து கொண்டு மெதுவாக கூறுங்கள், ஓம் பைரவாய நமக அப்படின்னு இதை மட்டும் நீங்க காலை நேரத்தில் செய்தால் போதுமானது. நாளை முழுவதும் நீங்கள் முடிந்தால் மாமிசத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. கோபம், வாக்குவாதம் அனைத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். யாரையும் புண்படுத்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். மந்திரங்களை மட்டும் நாளை நாளில் நீங்க 11 முறைகள் கூறுங்கள், நன்மைகள் நடக்கும். நாளை இந்த அஷ்டமி நாளோட சிறப்பு என்ன தெரியுமா? மாலை நேர தீப வழிபாடு. இந்த ஒரு தீபம் என்ன தீபம்? இது வெறும் சாதாரண தீபமாக கருதப்படக்கூடாது. இதற்கு ஒரு பெரிய ஒரு தீப வழிபாடானது இருக்கும். இதன் மூலம் பைரவரின் சக்தி உங்களுடைய வீட்டை சுற்றி பாதுகாப்பு வட்டமாக உருவாக்கி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபமாக இருக்கும். இதனை கருப்பு நிற விளக்கு அல்லது மண் விளக்கு அப்படின்னு அழைப்பாங்க. எள்ளெண்ணெய் பைரவரின் மிக பிரியமான ஒன்றாக இருக்கும். 8 திரிகளை வைத்து ஒரு எலுமிச்சம்பழம், கருப்பு மிளகு 3, நெய் சிறிதளவுக்கு இருந்தால் போதும், சிவப்பு அல்லது கருப்பு பூ இது இருந்தாலும் போதும், ஒரே ஒரு வெற்றிலை, அதனுடன் ஒரு பழம், சிறிதளவுக்கு கற்பூரம், இது எல்லாம் கிடைத்தால் மிக நன்றாக இருக்கும். இதனை வைத்துதான் இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்ற போகிறோம். எனவே இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது முழுக்க நீங்க பைரவரை மனதார நினைத்து கொண்டு ஏற்றி வந்தீர்கள் என்றால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். தீபத்தை ஒன்றன் பின் ஒன்றாக முறையில் ஏற்ற வேண்டும். வடக்கு இல்லைனா கிழக்கு திசையில உங்களுக்கு முன்பு இருக்க வேண்டும். தீபத்தை தரையில் வைத்து எள்ளெண்ணெயை மெதுவாக ஊற்றி இப்போது 8 திரிகளை ஒரே தீபத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 8 திசைகளிலும் சரியான அளவுக்கு 8 எண்ணிக்கையில திரிகளை ஒரே தீபத்துக்குள் வைத்துக்கொண்டு, இது அஷ்டமியின் 8 திசைகளையும் குறிக்கக்கூடிய ஒரு தீபமாக கருதப்படும். எனவே இந்த 8 திரிகளை வைத்து நீங்க ஏற்றும் பொழுது அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக ஏற்படும். முதலில் திரிகளுக்கு மேல் சிறிதளவுக்கு நெய் துளியை மட்டும் நீங்கள் வைத்துக் கொண்டால் போதும். திரிகளுக்கு மேல சிறிதளவுக்கு நெய்யை மட்டும் நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த ஒரு தீபமானது எள்ளெண்ணெயில தான் நீங்க ஏற்றணும். சிறிதளவுக்கு நெய்யை மட்டும் வைத்துக்கொண்டு கற்பூரத்தை எரிய வைத்து கொண்டு 8 திரிகளையும் நீங்க முறையாக ஏற்ற வேண்டும். ஏற்றும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் கால பைரவாய நமக, ஓம் கால பைரவாய நமக அப்படின்னு ஒவ்வொரு திரிக்கும் ஒரு முறை நீங்க சொல்ல வேண்டும். மொத்தம் 8 முறைகள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது பைரவருக்கு இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கூற வேண்டும். தீபம் எரிவதில் ஒரு வலிமையான பாதுகாப்பு பந்தலானது உங்களுக்குள்ள உருவாகும். எனவே இந்த ஒரு பைரவருக்குரிய மந்திரத்தை நீங்க 11 இருந்து 21 முறைகள் தீபத்தை ஏற்றிவிட்டு கூறலாம். ஏற்றும் பொழுதும் நீங்க கூற வேண்டும். இதனை மட்டும் நாளை செய்து பாருங்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை சக்திகளும் நிமிடத்தில் விலகிவிடும். பகைவர்கள், எதிரிகள் யாராக இருந்தாலும் உங்களை இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. தடைப்பட்ட விஷயங்கள் கூட நகர ஆரம்பிக்கும். இதெல்லாம் நாளைய நாளில் நிச்சயமாக நடக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரிவா சரணம். நன்றி, வணக்கம்.